இது இயேசுவே உமக்காக வேத தியானம். இந்த நாள் வேத தியானத்தில் நாம் ரூபனுடைய குடும்பத்தை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்கலாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த தியானத்திலே நாம் யாக்கோப்பினுடைய குடும்பத்தை குறித்து அவருடைய பிள்ளைகளை குறித்து மனைவிகளை குறித்து தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபையை தந்தார். இன்றைக்கு நாம் யாக்கோப்பினுடைய மூத்த மகன் ரூபனுடைய குடும்பத்தை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்கலாம். யாக்கோப்பிற்கும் லேயாளுக்கும் பிறந்த பிள்ளைகளை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலும் 35ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிள்ளைகளை குறித்து நாம் இனி பார்க்கலாம். முதலாவதாக ரூபன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரூபனை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலும் 35ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலும் 49ஆம் அதிகாரம் 3 முதல் 4வது வசனம் வரையிலும் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்திலும் ரூபனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக சிமியோன், மூன்றாவதாக லேவி, நான்காவதாக யூதா, ஐந்தாவதாக இசாக்கார், ஆறாவதாக செபுலோன், ஏழாவதாக யாக்கோப்பினுடைய மகள் தீனாள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 7 பிள்ளைகளும் யாக்கோப்பிற்கும் லேயாளுக்கும் பிறந்த பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இனி நமக்கு இரண்டாவதாக நமக்கு ரூபனுடைய பிள்ளைகளை குறித்து இனி நாம் பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 8வது வசனம் முதல் 9வது வசனம் வரையிலும், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலும், எண்ணாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 5வது வசனம் முதல் 6வது வசனம் வரையிலும் ரூபனின் பிள்ளைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதாக ரூபனின் பிள்ளைகளிலே முதலாவதாக ஆனோக் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக பல்லு என்று எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக எஸ்ரோன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான்காவதாக கர்மி என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 4 பேரும் ரூபனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். இவ்வளவே ரூபனுடைய குடும்பத்தின் விவரங்களாய் இருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் அடுத்த குடும்பத்திலே சந்திக்கும் வரையிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தால் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அநேகர் குடும்பங்களை குறித்து அறிந்து கொள்ள மிகவும் உதவியாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.